வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். என் பெயர் கால்ட்வெல் வேல்நம்பி. நான் ஒரு தமிழாசிரியருடைய மகன். பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, காசுக்காக, கூலிக்காக அமெரிக்காவுக்கு போனவன். ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் ஒரு 1995 இருந்தது. வழியில் வேதனைகள். இங்கே கடனுக்கான வட்டி தொகை அதிகம். அமெரிக்காங்கிறது ஒரு கனவு கூட கிடையாது. மதுரையில் நான் மாஸ்டர்ஸ் படித்தேன், NIIT டிப்ளமோ முடித்தேன். இங்கே முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்ததில் வந்த இழப்புகள். அதனால் இங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத முழுமையாக அனுபவபூர்வமாக அனுபவித்த ஒரு இளைஞனாக இருந்தேன். அப்புறம் பஞ்சம் பிழைக்க போகும்போது என்ன ஒரே ஒரு நம்பிக்கைன்னா தமிழ் தான் நம்பிக்கை. என்ன காரணம்னா, நான் படித்தது மாஸ்டர்ஸ் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கும், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவாக இருக்கும். ஆனால் அந்த 89லேருந்து 95 வரலும் ஏறிய படிகள், சந்தித்த நபர்கள், அவர்களிடம் பெற்ற அனுபவங்கள், இதுதான் உண்மையான படிப்பாக எனக்கு ஒரு படித்தளமாக அமைந்தது. நான் இங்கே அமெரிக்காவில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு கேட்குறதுக்கு வேணால் இனிமையாக இருக்குமே ஒழிய, இயல்பு வாழ்க்கையில் என்ன அவசியம் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த 7 நிமிடம் கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த விழா நடத்துபவர்கள் வாய்ப்பளித்தமைக்கும், கடைசி நேரத்தில் ஒரு உப்மா மாதிரி நம்மளை சேர்த்திருக்காங்க. சமயத்தில் உப்மா சுவையாகவும் இருக்கும், உப்பு அதிகமாகவும் இருக்கும். அதனால் உப்பிட்டவர்களை மறக்காதீர்கள். அதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த 7 நிமிடத்திற்கு வாய்ப்புக்கு நன்றியை கூறுகிறேன். முதல்ல ஃபாதருக்கும் இந்த ரைஸ் ஆர்கனைசேஷனுக்கும். Rice is always going to rise in a better way, no doubt, regardless whatever it is, however it is. Regardless, world is a small world. இன்னைக்கு 94ல் நான் சொந்தமாக தொழில் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு டெலகாம் பில் 4800 ரூபா பில்லு பிபி நம்பரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 4800 ரூபாயில் இருந்தால் நம்ம உலகத்திலேயே எல்லாத்துக்கிட்டையுமே பேசிடலாம். நான் சொல்கிறது சேலம், சென்னை, அப்புறம் மதுரை, பூனேக்கு பேசுகிறதுக்கு உண்டான தொலைவு மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ காசுகள் இருந்தது. இப்போது என்னுடைய தனித்துவமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு 250 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 140 கோடி ரூபாய் இன்றைக்கி டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கேன்னா, என்னால் இது முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது என்பதை சற்று சிந்திக்கவும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதற்கு காரணம் நான் போகும்போது எனக்கு கிடைத்த ஒரே ஒரு முதலீடு என்னென்னா, தாய் தமிழ். அது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிந்தனை கூற்று, சிந்தனையை செயல் வடிவமாக கொண்டு வரத்துக்கு என்ன நமக்கு தேவையோ அதற்கு தெளிவான ஒரு பார்வை வேணும். இப்போ இங்கே இருக்கிற 180 டிகிரி நம்மளால் பார்க்க முடியும். இந்த பார்வை 26 வயதில் இருந்த பார்வைக்கும், 30 வயதில் இருந்த பார்வைக்கும், 40 வயதில் இருந்த பார்வைக்கும், 50 வயதில் இருக்கிற பார்வைக்குமே பார்வைகள் வித்தியாசப்படும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் அடையிறக்கூடிய உயர்ச்சி, அதாவது ஒரு உயரத்துக்கு போக போக உங்களுடைய பார்வை பெருசாக போகும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் எப்படி அவர்களை தகுதிப்படுத்தி கொண்டார்கள், தக்க வைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தனித்துவமான சிந்தனை தான். நீங்கள் மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களை மாற்றி அமைப்பதற்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ, அது பொருளாகட்டும் அல்லது எந்த விதமான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், லைக் வெர்டிக்கல் வைஸ், அப்பேரல், ஃபுட்வேர் சொல்யூஷன், ஃபார்மா, லைஃப் சயின்சஸ், எனி இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். இது ஜிடிபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுடைய கவுண்ட் என்ன அப்படின்னா, 1.2 மில்லியன் Gujaratis are there. They are the number 1 in the number of people in America. This is the statistics has been announced by population statistics in US. 2017 அக்டோபர் 1ஆம் தேதி அறிவித்த இது நம்பர்ஸ். 1.2 million people in Gujarat, and next to Gujaratis, Punjabis are like 680,000 people. Next to Punjabis, there is like a Telugu people, 380,000 people. Next to Telugu, you won't believe it, Tamil people are there, 285,000 people in America.
இந்த வகையில் வந்து 285,000 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம ஆட்கள் நல்ல ஒரு வேலையாட்களாக போய் சேர்றோம். சேர்ந்துட்டு அந்த வேலைகளை செயல்படுத்திட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பார்வை வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு சின்ன ஒரு இப்போ நாய் இருக்குன்னா நாய்க்கு ஒரு எலும்பு கிடைச்சிருச்சுன்னா எலும்பு கிடைச்சிட்டு அந்த சதையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற வரும்போது யாராவது சாப்பிட வந்தாங்கன்னா குரல்னு குலைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை திருப்திப்படுத்தி கொண்டு நிறைவுபடுத்தி கொடுத்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஆட்களாக ஒரு நல்ல ஒரு கூலி வேலை பார்க்கும் ஒரு நல்ல ஒரு ஆளாக நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளிகளாகட்டும். இதுதான் வந்து நம்மளை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல். இன்றைக்கி ஒரு கேவலமான நிலைமையில் நம்ம நாடு இருக்குது அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இப்போது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போது ஆச்சி மசாலா சார் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்லேருந்து எப்படி அவருடைய வாழ்க்கையை புரட்டி இன்றைக்கி ஒரு உலகத்தில் ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை வந்து போன ஆண்டு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்து அவரை பேச வச்சோம் என்டர்பிரனர் ஃபோரமில். லதா பாண்டியராஜன் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிறுவனத்தை எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பில் இந்த ஆண்டு பேச வச்சோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேருக்கு முன்னாடி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தைகளை தமிழ்லையும் அவர்களுடைய ஆங்கில புலமையிலையும் எடுத்து சொன்னாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சிந்தனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கட்டத்துக்கு உயர்ந்துருக்கிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நிறைய உலக அளவில் எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்ஸ்பிளிசிட்லி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 70 வயது 65லேருந்து 70 வயது இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு நடத்திட்டு இருக்கவங்களுடைய நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.8 million companies who is doing around like a minimum of 10 million revenue. 10 million 5 நிமிஷம் தான் சார் ஆயிருக்கு. அதான் இதனால் வந்து இந்த 1.2 மில்லியன் 10 மில்லியனுக்கு பண்ணிட்டு இருக்க நிறுவனங்கள் வந்து கலாச்சாரத்தினுடைய மொழி, கலாச்சாரம், இனம் அதனுடைய பாடுகளில் அவங்களுடைய வாரிசுகள் வந்து அந்த தொழில் எடுத்து நடத்துறதுக்கு முடியாமல் இருக்காங்க. ஸோ எய்தர் த கம்பெனி இஸ் கோயிங் டு டை ஆர் இட் ஹாஸ் டு பி பாட் பை சம்படி. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிப்படை சூழலில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல். இந்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலில் நீங்கள் போய் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் போய் பேங்க்கில் போய் உங்களுக்கு கடன் வாங்கி ஒரு தொழிலை வந்து விருத்திப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த போய் ரூபாயில் போய் நீங்கள் பணம் கடன் கேட்குறதுக்கும் டாலரில் எனக்கு பணம் கடன் கொடுங்க அதுக்குண்டான வட்டியை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பேங்க்கில் என்ஆர்ஐ ஃபண்டிங்கில் அவங்கக்கிட்டேயே கேட்டிங்கன்னா நீங்கள் போய் ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு கம்பெனி வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்கன்னா $10 மில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85 கோடிக்கு 85 to 90 கோடி அளவுக்குள்ள பொருளுக்கு நீங்கள் உங்கள் கையிலிருந்து போட வேண்டிய தொகை 10% போட்டால் போதும். இந்த 10% பணத்தை போட்டுட்டு நீங்கள் போய் உட்காரும் பொழுது ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அண்ட் சர்வீஸ் த ப்ரூவன் ப்ராசஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 15 to 20 years கம்ப்ளீட்லி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். எந்தவித கணக்குகளில் வந்து கேப் கம்ப்ளையன்ஸஸ், ஐஎஃப்ஆர்எஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கம்பெனியை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸை வச்சு வேலிடேட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்கு எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் போய் தொழிலை வாங்குறதுக்கு தயார்படுத்திட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வரவேற்பவர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிந்தனையை வந்து நம்ம ஊரில் பண்ணுறதை விட மற்ற ஊரில் போய் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் சங்க இலக்கியத்தை படிக்கிறோம், திரைகள் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அதையே சொல்லிகிட்ருக்கணும்? திரைகடல் ஓடி திராவிடனை நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கிட்டு வந்தோம்னா the time and as well as the effort what you are putting in across the globe wherever regardless of the university any kind of country education இருக்கட்டும் தொழிலாகட்டும் அதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நடத்துங்க. தொழிலை ஒரு அணியாக நடத்தி வியாபாரம் பாரமாகாமல் இருக்கும்படி எந்த தொழிலை எந்த நாட்டில் செய்தாலும் சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து. நன்றி, வணக்கம்.